இதுதான் பேதுருவின் நினைவாக கட்டப்பட்ட தேவாலயம். இங்கே தான் பேதுருவினுடைய உடல் அடக்கம் பண்ணப்பட்டது. அப்போ முந்தைய ஒரு காலத்தில் இந்த இடம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு இடமாக, எதிரான ஒரு நாடாக இருந்தது. ஆனால் இன்று இந்த நாடு முழுவதுமே கிறிஸ்தவ நாடாக மாறிவிட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி, பேதுருவின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லி, அப்படியாக பேதுருவினுடைய கல்லறையின் மேலே இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறியது. பூலோகத்திலே நீ எதை கட்டுகிறாயோ அதை நான் கட்டுவேன், பரலோகத்திலே பூலோகத்தில் எதை கட்டவிழ்ப்பாயோ அதை பரலோகத்திலும் கட்டவிழ்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு வாக்கு கொடுத்தார். இப்படியாக இந்த இஸ்ரேலில் பிறந்த பேதுரு அடிகளார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீசராக இந்த பூமியிலே வாழ்ந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததற்கு பின்பதாக ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த பூமி எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். அதன்படியாக இந்த ரோம் சிட்டியிலும் பேதுரு அவர்கள் வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர் அறிவித்த வேளையிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த நாட்டு அரசாங்கம் இருந்தது. கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள். ஆனாலும் பேதுரு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று இந்த இடத்திலே பேதுருவை இந்த மன்னன், இந்த ரோம ராஜ்யம் பேரரசு பேதுருவை கைது செய்தது. சிலுவையிலே அடிக்கப் போவதாக சொன்னார்கள். ஆனால் பேதுரு சொன்னார், என்னுடைய ஆண்டவரை சிலுவையிலே அடித்தது போல அடிப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. அதன் நிமித்தமாக என்னை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்தது போல அடிக்காமல் தலைகீழாக அடியுங்கள் சிலுவையிலே என்று. அதன்படியாக தலைகீழாக பேதுருவை சிலுவையிலே அடித்து இந்த இடத்திலே பேதுரு மரித்தார். ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னது போல பேதுருவினுடைய அந்த கல்லறையின் மீது இந்த சபையை கட்டியிருக்கிறார்கள். இதோ பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற வார்த்தையின்படியாய் பேதுருவின் நினைவாக, கிறிஸ்தவர்களின் நினைவாக, கிறிஸ்தவர்களின் தியாகத்தின் நினைவாக இந்த ஆலயம் இருக்கிறது. இந்த பத்திக்கான் சிட்டி இருக்கிறது. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், எங்களோடு பேசுகிறார், எங்களை வழிநடத்துகிறார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.